சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சிந்தாமணி அம்மா வந்ததுனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? நாங்க சம்பாதிக்கிற சம்பாதனை இவங்க கிட்ட நாங்க வட்டிக்காக பணம் வாங்கினா வட்டி கட்டுறதுக்கே சரியா போகும். அசல கூட எங்களால கொடுக்க முடியாது. வட்டி கேட்டு எங்களெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க. பூ ரேட்டெல்லாம் ஏறிட்டா கூட நீங்க எங்களுக்காக வந்து முன்ன நின்னதே கிடையாது. ஆனால் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறோம்ல. ஆனால் மீனா அப்படி கிடையாது. எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ எங்கள் வீட்டு வரைக்கும் குழந்தைங்க படிப்பு செலவு, நாங்கள் உடம்பு சரியில்லைன்னா முன்னாடி வந்து நிற்கிறது எங்களுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்களை நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனில் மீனா ஜெயிச்சதுன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, என் பிள்ளைங்களோட டியூஷனு, படிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்கு. எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதா சொல்லியிருக்கு. அது சொன்ன வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றும். ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த சிந்தாமணி அம்மா பணத்தை செலவு பண்ணோம். மற்றபடி பணத்தை இந்த அம்மா நமக்காக எதுக்காச்சும் உபயோகமாக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி எல்லாரும் நோஸ்கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தே தெரியலையே அவங்களுக்கு, எங்களுக்கு மீனா தான் ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மாலை மரியாதைலாம் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.